யாத்திராகமம் 28வது அதிகாரம் 12வது வசனம் முதல் 25 வசனம் வரை. ஆரோன் கர்த்தருக்கு முன்பாக தன் 2 டோள்களின் மேலும் இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை ஞாபகக்குறியாகச் சுமந்துவர அந்த 2 கற்களையும் ஏபோத்து டோள்களின் மேல் அவர்களை நினைக்கும்படியான கற்களாக வைக்கக்கடவாய். பொன்னினால் வளையங்களை பண்ணி சரியான அளவுக்கு பின்னல் வேலையான 2 சங்கிலிகளையும் பசும்பொன்னினால் உண்டாக்கி அந்தச் சங்கிலிகளை அந்த வளையங்களில் பூட்டுவாயாக. நியாயவிதி மார்பதக்கத்தையும் விசித்திர வேலையாய் செய்வாயாக. அதை ஏபோத்து வேலைக்கு ஒப்பாக பொன்னினாலும் இளநீலநூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சுநூலாலும் செய்வாயாக. அது சதுரமும் இரட்டையும் 1 ஜான் நீளமும் 1 ஜான் அகலமுமாயிருக்க வேண்டும். அதிலே 4 பத்தி இரத்தினக் கற்களை நிறைய பதிப்பாயாக. முதலாம் பத்தி பத்மராகமும் புஷ்பராகமும் மாணிக்கமும், 2ஆம் பத்தி மரகதமும் இந்திரநீலமும் வச்சிரமும், 3ஆம் பத்தி கெம்பும் வைடூரியமும் சுகந்தியும், 4ஆம் பத்தி படிகப்பச்சையும் கோமேதகமும் யஸ்பியுமாயிருப்பதாக. இவைகள் அந்தந்த பத்தியில் பொன்னினாலே பதித்திருக்க வேண்டும். இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருடைய நாமங்களின்படியே 12ம் அவர்களுடைய நாமங்கள் அவைகளில் வெட்டப்பட்டவைகளுமாயிருக்க வேண்டும். 12 கோத்திரங்களில் ஒவ்வொன்றினுடைய நாமம் ஒவ்வொன்றிலே முத்திரை வெட்டாய் வெட்டியிருக்க வேண்டும். களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காமவிகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். பின்பு அவர் எழுந்து அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளில் போய் ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்து ஒருவரும் அதை அறியாதிருக்க விரும்பியும் அவர் மறைவாயிருக்க கூடாமற் போயிற்று. அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு சிறுபெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தில் விழுந்தாள். Exodus chapter 28 verses 12 to 25. And thou shalt put the 2 stones upon the shoulders of the ephod for stones of memorial unto the children of Israel. And Aaron shall bear their names before the Lord upon his 2 shoulders for a memorial. And thou shalt make ouches of gold, and 2 chains of pure gold at the ends. Of wreathen work shalt thou make them, and fasten the wreathen chains to the ouches. And thou shalt make the breastplate of judgment with cunning work. After the work of the ephod thou shalt make it. Of gold, of blue, and of purple, and of scarlet, and of fine twined linen shalt thou make it. Foursquare it shall be being doubled, a span shall be the length thereof, and a span shall be the breadth thereof. And thou shalt set in its settings of stones, even 4 rows of stones. The first row shall be a sardius, a topaz, and a carbuncle. This shall be the first row. And the second row shall be an emerald, a sapphire, and a diamond. And the third row a ligure, an agate, and an amethyst. And the fourth row a beryl, and an onyx, and a jasper. They shall be set in gold in their enclosings. And the stones shall be with the names of the children of Israel, 12, according to their names, like the engravings of a signet. Every one with his name shall they be according to the 12 tribes. And thou shalt make upon the breastplate chains at the ends of wreathen work of pure gold. And thou shalt make upon the breastplate 2 rings of gold, and shalt put the 2 rings on the 2 ends of the breastplate. And thou shalt put the 2 wreathen chains of gold in the 2 rings which are on the ends of the breastplate. And the other 2 ends of the 2 wreathen chains thou shalt fasten in the 2 ouches, and put them on the shoulder pieces of the ephod before it.